வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பவுண்டி பார்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கொப்பரை தேங்காயோட பொடி எடுத்துக்கோங்க. அரை கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் பார்ஸ் பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணும் போது டபுள் பாயில் மெத்தட் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் பவுல் மாதிரி வச்சுட்டு நீங்கள் சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த பார்ஸை சாக்லேட்குள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான பவுண்டி பால்ஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.